இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியல் டிராயிங்ல பாத்தீங்கன்னா டயா 10 கொடுத்துட்டு பக்கத்துல S6 H7 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து டைட் டாலரன்ஸ். சோ நம்ம டயா 10 டைரக்டா ட்ரில் போடலாம். பட் அக்யூரஸியா அந்த டயா 10 இருக்குமான்னு கேட்டா சோ மேக்ஸிமம் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப நம்ம சிஎன்சி இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9.8 இல்ல 9.9 ட்ரில் போட்டுட்டு 10 mm ரீமர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது ஏன் அந்த 9.8 9.9? சோ இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரீமர் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியலை ரிமூவ் பண்ண முடியாது. சோ யூஸ்வலா வந்து 0.1ல இருந்து 0.3 mm ஸ்டாக் மட்டும் தான் லீவ் பண்ணுவாங்க சிஎன்சி ப்ரோக்ராமர்ஸ். அது ஏன் அப்படின்னா அதால அவ்வளவுதான், அந்த டூலால அவ்வளவுதான் ரிமூவ் பண்ண முடியும். சோ அதுக்கு மேலேயே நீங்க ஸ்டாக் வச்சு ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரீமரே ஒரு சாப்டரா மாறும். சோ புவர சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கும், டூலும் சீக்கிரமா வியர் ஆயிடும். சோ நம்ம இண்டஸ்ட்ரியில மேக்ஸிமம் ரீமர் யூஸ் பண்ற பர்பஸ் என்னன்னா டெவல் பின் ஹோல்ஸ் கிரியேட் பண்ண, ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்ல ஹோல்ஸ், ஹைட்ராலிக் மேனிஃபோல்ட்ஸ், ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க எல்லாருமே ரீமர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரிசிஷியன் அசம்பிளி காம்பனன்ட்ஸுக்கும் இது அதிகமா தேவைப்படும். சோ இதால டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ஹோல் அலைன்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. அதே போல ஹோல் லொகேஷன்ல ஏதாவது எரர் இருக்கு அப்படி அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் அதுவும் முடியாது. சோ ஃபைனலான கன்க்ளூஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்றேன்னா ட்ரில்ன்றது ஒரு ஹோலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சூப்பர். பட் ஆனா அதோட அக்யூரசிய, அதோட ரவுண்ட்னஸ் கொண்டு வரதுக்கு ரீமர் தான் சூப்பர். சோ நீங்க இப்போ ஒரு 20 டயா H7 கொடுத்திருக்காங்கன்னா இந்த 20 டயாக்கு நீங்க என்ன ப்ரீ டிட்டர்மின் ஹோல் போடுவீங்க, என்ன ட்ரில் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது போல ஒரு நல்ல டூலிங் நாலேஜோட வித் ப்ரோக்ராமிங் நாலேஜோட செட்டிங் நாலேஜோட நீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு போனீங்கன்னா டெஃபினட்டா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஜாபையும் கொடுத்து உங்களை கண்டிப்பா ஒரு பொசிஷன்ல உட்கார வைப்பாங்க. சோ அது போல நீங்க உட்காரணும்னா இப்பவே நம்ம மிட்டி டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விதமான ட்ரைனிங் சப்போர்ட், நம்ம இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் நாலேஜோட கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். சோ வேலையும் நம்ம 100% அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்.